லெமன் ரைஸ் பண்ணலாமா, இன்றைக்கி என்னென்னா உழ வச்சுட்டு சாதம் வடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிவிட்டேன். அப்படியே இந்த சைடில் இந்த வீடியோ காமிச்சிடலாம், இந்த பாட் காமிச்சிடலாம் சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறவங்கிட்ட. நல்லா இருக்கா? 2 பீசஸ் வந்து 100 ருபீஸ் சொன்னாங்க. ஒன்று வந்து பெப்பர் எடுத்துக்கலாம், ஒன்று சால்ட்டு போட்டு வச்சுக்கலாம் சொல்லிட்டு வாங்கினேன். நல்லா இருக்கா? அப்புறம் மொட்டை மாடிக்கு போயிட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு குண்டு மல்லி இருக்குது, புதினா ஒன்று தாங்க நட்டு வச்சோம், சூப்பராக வளர்ந்து வந்துடுச்சு. காக்கட்டா, கலர் காக்கட்டா, பிங்க் கலர் காக்கட்டா இருக்குது. துளசி, அப்புறம் வந்து அதிலே வந்து வேப்பிலை செடி வளருது. இதெல்லாமே பாப்பா கஷாயத்துக்காக யூஸ் ஆகும். கொஞ்ச நேரம் செடியெல்லாம் பார்த்துட்டு முட்டு நிறைய வச்சுருந்ததுங்க குண்டு மல்லியில். அப்படியே அதையும் சூப்பராக பார்த்துட்டு தண்ணி ஊற்றுறதுக்காக எனக்காக வைக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு ஒரு ஜாலியிலே வந்த குஷியாக. அப்புறம் பாண்டிச்சேரி வியூவு தான், சூப்பராக இருக்கா? உங்களுக்கு பாண்டிச்சேரி பிடிக்குமா? கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கீழே வந்து லெமன் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதான் நான் தேவையான பொருள் இதெல்லாம் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகலப்புலாம் போட்டு மிளகா எல்லாமே கொட்டி அதோட ஸ்பைசஸ்லாம் கொட்டி நல்லா கொதிக்க விடணும். சால்ட்டு, அப்புறம் வந்து லைட்டாக வந்து அந்த பெருங்காய பொடி போட்டு சூப்பராக விட்டுனா நல்லாயிருக்கும். லைட்டாக எங்கள் அம்மா தண்ணி ஊற்றி செய்வாங்க. இது எங்கள் அம்மா செய்கிற சீக்கிரமான ஒரு லெமன் சாதம். லெமன் சாதம்லாம் பிடிக்குமா? எனக்கு வந்து ஒரு எல்லோ கலர் ஹார்ட்டின் அமுச்சு விடுங்க. அப்புறம் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் வீடியோ பார்க்க என்னோடய சேனலை விக்கி மோனி ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? அப்புறம் என்னங்க, லெமன் ரைஸ் செஞ்சுட்டு அதோட மார்னிங் டே முடிஞ்சது. ஈவினிங் வந்து எதுனா சாப்பிட்லாம் சொல்லிட்டு ஒரே கிரேவிங்ஸாக இருந்ததுங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் செவ்வாய்க்கிழமை எதுவும் சாப்பிட மாட்டேன் நான்வெஜ்ஜு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மட்டும் சிக்கன் ரைஸ், பாப்பாவும் அவங்களும் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டாங்க. அவங்க வந்து இந்த மயோனஸ் ஊற்றி சாப்பிட்லன்னா அவங்களுக்கு டேவே முடியாது. 2 பேரும் மயோனஸ் தான் வாங்கி ஒரு 10 ருபீஸ் கொடுத்தாச்சு. இந்த மைனஸ் வாங்கி தான் சிக்கன் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் மயோ பைத்தியம் நாங்கள் எல்லாருமே. அப்படியே எனக்கு வந்து கூல்கேட் தாங்க. ஏன்னா பரோட்டா அந்த மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு வெஜ்ஜில் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனேன். எங்கள் ஹஸ்பண்டோட ட்ரீம் பைக், அதனால் அந்த சவுண்டு கேட்டு சொல்லிட்டு நான் அதை எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து கூல்கேட்டில் போயிட்டு வெயிட் பண்ணிங்க அண்ணன் கொஞ்ச நேரம் வெளிலே நான் வெயிட் பண்ணேன். ஹஸ்பண்ட் தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க இலை பரோட்டா. நல்லா இருந்தது. வெஜ்ஜி சால்னா அதோட சூப்பராக இருந்தது. அப்படியே பாப்பாவுக்கு வந்து முட்டை வாங்கிட்டு காலையில் ஒரு முட்டை வச்சு தரலாம் சொல்லிட்டு முட்டை வாங்கிட்டேன். உங்கள் வீட்டுக்கு வந்தால் போதும் ஓடி வந்துடுவாங்க இந்த பையன். ஸ்ட்ரீட் டாக் தான், ஆனால் நான் பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு கொஞ்சம் அவங்கள பாசமாக பார்த்துருக்கேன். அப்புறம் என்னங்க, பேய் மாதிரி ரூமாக வச்சு